ஹாய் 10 நிமிஷத்தில் இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, 4 வத்தல் சேர்த்துக்கோங்க, 3 சைஸு சின்ன சைஸு பல்லாரி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, மிக்ஸி ஜாரில் தக்காளி, வத்தல், ஜீரகம், கொத்தமல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்து மிக்ஸியில் அரைச்சிருங்க, சேர்த்து அரைச்சிருங்க. நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி பொடி, வத்தல், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போனோடனே ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிச்சிரும். கொதிச்ச உடனே பருப்பு ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, 100 துவரம்பருப்பு, 50 சிறுபருப்பு, ரெண்டையும் நல்லா காயப்பொடி, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க. நல்லா கடைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது இட்லி, பொங்கல், தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்ச உடனே நம்ம கொத்தமல்லி தலையை நல்லா நறுக்கி போட்டுருங்க. வீட்டில் காய்கறி இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும், உடனே இந்த சாம்பார் செஞ்சிடலாம். சூப்பராக